பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் முருகனின் 6 படை வீடுகளில் 6வது படை வீடாக திகழ்கின்றது. இக்கோயில் மதுரையிலிருந்து 15 மைல் தொலைவில் அமைந்துள்ளது. சோலைமலை என்ற பெயரும் இதற்கு உண்டு. இங்குள்ள முருகன் வெற்றிவேல் முருகன் என்று அழைக்கப்படுகிறார். பழமுதிர்ச்சோலை என்பதற்கு பழங்கள் உதிர்க்கப்பெற்ற சோலை என்று பொருள் எடுத்துக் கொள்ளலாம். இக்கோயில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது. திருமுருகாற்றுப்படையில் வரும் பழமுதிர்ச்சோலை என்பதற்கு பழம் முற்றிய சோலை என்று நச்சினார்க்கினியார் உரை எழுதியிருக்கிறார். கந்தபுராண துதிப்பாடலில் வள்ளியை திருமணம் செய்ய விநாயகரை யானையாக வந்து உதவும்படி முருகன் அழைத்த தலம் பழமுதிர்ச்சோலை என்று கூறுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார். எனவே 6வது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை வள்ளிமலையை குறிக்கும் என்று ஒரு சாரார் தெரிவிக்கின்றனர். ஆனால் அருணகிரிநாதர் திருப்புகழில் வள்ளிமலையையும் பழமுதிர்ச்சோலையையும் தனித்தனியே பாடியிருக்கிறார். மேலும் பழமுதிர்ச்சோலையில் இன்றும் காணப்படுகின்ற நூபுர கங்கை என்னும் சிலம்பாற்றை பழமுதிர்ச்சோலை திருப்புகளில் குறிப்பிட்டு பாடியுள்ளார். அதனால் பழமுதிர்ச்சோலையே முருகனின் 6வது படைவீடாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை கருதப்படுகிறது. அன்றைய தினம் முருகனுக்கு தேனும் தினைமாவும் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது. 6 படை வீடுகளில் மூலஸ்தானத்தில் தம்பதிகளுடன் முருகன் காட்சி தரும் கோயில் சோலைமலை மட்டுமே. கந்தசஷ்டி விழாவின் தொடர்ச்சியாக இங்கு திருக்கல்யாணமும் முருகன் ஔவையாரிடம் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்ட திருவிளையாடலும் நடத்தப்படுகிறது. முருகன் சிறுவனாய் வந்து ஔவையாரை சோதித்தது இங்குதான் என்று நம்பப்படுகிறது. தனது புலமையால் புகழின் உச்சிக்கு சென்ற ஔவையாருக்கு தான் என்ற அகங்காரம் ஏற்பட்டது. அந்த அகங்காரத்திலிருந்து ஔவையை விடுவிக்க எண்ணிய முருகன் ஔவை மதுரைக்கு காட்டு வழியாக நடந்து செல்லும் வழியில் ஆடுமேய்க்கும் சிறுவனாக தோன்றினார். அங்கிருந்த ஒரு நாவல் மரத்தின் கிளை ஒன்றில் ஏறி அமர்ந்து கொண்டார். நடந்து வந்த களைப்பால் அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தார் ஔவை. நீண்ட தொலைவு பயணம் செய்திருந்ததால் அவருக்கு களைப்பும் பசியும் வந்தது. அப்போது தற்செயலாக அந்த மரக்கிளையில் ஆடுமேய்க்கும் சிறுவன் ஒருவன் அமர்ந்திருப்பதை கண்டார். அந்த மரத்தில் நிறைய நாவல் பழங்கள் இருப்பதையும் பார்த்தார். உடனே அந்த சிறுவனிடம், குழந்தாய், எனக்கு பசிக்கிறது, சிறிது நாவல் பழங்களை பறித்துத் தர முடியுமா என்று கேட்டார். அதற்கு சிறுவனாக இருந்த முருகப்பெருமான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டார். சிறுவனின் கேள்வி ஔவைக்கு புரியவில்லை. பழத்தில் கூட சுட்ட பழம் சுடாத பழம் என்று இருக்கிறதா என்று எண்ணிக்கொண்டவர் விளையாட்டாக சுடாத பழத்தையே கொடுப்பா என்று கேட்டுக்கொண்டார். சுடாத பழம் வேண்டுமா? சரி, உலுக்கி விடுகிறேன், சுடாத பழங்களை பார்த்து எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி நாவல் மரத்தின் கிளை ஒன்றை சிறுவனாகிய முருகப்பெருமான் உலுக்க நாவல் பழங்கள் அதிலிருந்து கீழே உதிர்ந்து விழுந்தன. அந்த பழங்களை பொறுக்கிய ஔவை அந்த பழத்தில் மணல் ஒட்டி இருந்ததால் அவற்றை நீக்கும் பொருட்டு வாயால் ஊதினார். அதை பார்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய முருகப்பெருமான், என்ன பாட்டி, பழம் சுடுகிறதா என்று கேட்டார். சிறுவனின் அந்த ஒரு கேள்வியிலேயே ஔவையின் அகங்காரம் பறந்து போனது. தன்னையே சிந்திக்க வைத்த அந்த சிறுவன் நிச்சயம் மானுடனாக இருக்க முடியாது என்று கணித்த ஔவை, குழந்தாய், நீ யாரப்பா என்று கேட்டார். மரக்கிளையிலிருந்து கீழே குதித்த சிறுவன் முருகப்பெருமான் தனது சுய உருவத்தை காண்பித்து ஔவைக்கு அருளினார். இந்த திருவிளையாடல் நடந்த நாவல் மரத்தின் கிளை மரம் இன்றும் சோலைமலை உச்சியில் காணப்படுகிறது. சோலைமலை முருகன் கோயிலுக்கு சற்று முன்னதாக இந்த மரத்தை இன்றும் நாம் பார்க்கலாம். பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் காலை 7 மணி முதல் இரவு 10 மணி வரை
பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, பழமுதிர்ச்சோலை முருகப் பெருமானுக்கு அரோகரா.